Praise the Lord. இந்த வாரத்திலிருந்து ஒரு புதிய தலைப்பில் நாம் இந்த வாரத்திலிருந்து நாம் புதிய ஒரு தியானத்தை செய்ய போகிறோம். கொஸ்டின்ஸ் தட் காட் ஆஸ்க்ஸ் அஸ். தேவன் நம்மை கேட்கிற கேள்விகள் என்ற தலைப்பில் கொஞ்சம் காரியங்களை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு முக்கியமாக நாம் அவரை கேட்கிற கேள்விகளும் அவர் நம்மை கேட்கிற கேள்விகளும் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு 2-3 கேள்விகள் உங்களை கேட்க போகிறேன். ஏன்னா இது கேள்வியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் எல்லாரும் பதில் சொன்னால் நல்லாயிருக்கும். வழக்கம் போல் உங்களுக்கு பதில் இருக்கும்போது நீங்கள் அந்த தம்ஸ் அப் ஆர் ஹேண்ட்ஸ் அப் பண்ணலாம், இல்லாட்டி மைக்கை ஓப்பன் பண்ணி காட்டலாம். முதல் கேள்வி கொஞ்சம் எல்லாருமே பங்கேற்றால் நல்லாயிருக்கும். Why do we ask questions? The first question for all of us, why do we ask questions? நாம் பொதுவாக தேவனன்னு இல்லை, பொதுவாக எதற்காக கேள்விகளை கேட்குறோம், எந்த காரணத்துக்காக கேள்வி கேட்குறோம்? Why do we ask questions from others? கொஞ்சம் ஓப்பன் பண்ணி சொல்லுங்கள். சாலமன் தான் வழக்கம் போல் முதல்ல சொல்லுவார். நீங்கள் எதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்கள் சாலமன். ஒன்று வந்து தேவைகளை நிவர்த்தி செய்ய, ரெண்டாவது நமக்கு வந்து ஓகே, தேவைகளை நிவர்த்தி செய்ய. ஓகே, வேற யார்? சந்தேகங்களை கேட்கும்படியாக, நிவர்த்தி செய்ய முடியாது. ஓகே ஓகே. கிராண்டிசன் பிரதர், ஒருவேளை இன்னும் அதிகமா அறிந்து கொள்வதற்கு. ரேச்சல், நாம் அதை தெரிந்து கொள்வதற்காக, நம்ம தெரியாமல் தெளிவு வருவதற்காக. ஓகே. ரூபி சிஸ்டர், தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது நமக்கு ஏதாவது தெரியாம இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி கேட்போம். ஓகே, வேற ஏதாவது காரணம்? Why do we ask questions? சந்தேகப்பட்ட கேள்வி கேட்போம். சந்தேகம் வந்தா கேள்வி கேட்போம். ஓகே, expand our knowledge. To expand our knowledge. வேற அந்த கேள்வி வந்து நம்ம ஆண்டவரை பத்தி ஆண்டவர்கிட்ட கேட்கிறோமா இல்ல மற்றவங்க? எந்த கேள்வியா இருந்தாலும் சௌந்தர், அப்போ அவனுக்கு தெரியுமான்னு பாக்குறதுக்கு கேட்கலாம்ல. ஓகே, டு டெஸ்ட் the other person. அவங்களுக்கு தெரியுமான்னு பாக்குறதுக்கு. வெரி குட். எனிதிங் எல்ஸ்? Out of curiosity. Out of curiosity. ஓகே. வேலிடேஷன். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களும் சொல்றாங்களா? ஓகே, வெரி குட் வெரி குட். ஸோ வேற ஏதாவது இருக்கா? இப்போ ஒரு கேள்வி கேட்குறீங்க, நீ பெரிய ஆளா அப்படின்னு கேட்குறீங்க, அது கேள்வியா இல்லையா? அது கேள்வியா? இல்ல. அது பேர் என்ன? என்னை விட நீ பெரிய ஆளா? அப்படி கேட்டா என்ன அர்த்தம்? என்ன அது கேள்வியா? அது என்னது? It's a sarcastic comment. It's actually called rhetorical question. அதுக்கு பதில் நீங்க தேடுறதில்லை. ஸோ ஐ வில் சம்மரைஸ் ஃபர்ஸ்ட். இந்த எதுக்காக நம்ம கேள்வி கேட்குறோன்னு ஒரு நிமிஷம் நான் எல்லாரும் நல்லா சொன்னீங்க. அடுத்தது யோசிச்சுக்கங்க, நாம் தேவனை கேள்வி கேட்கலாமா? கேன் வி ஆஸ்க் could we ask questions to God? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் நான் சம்மரைஸ் பண்ணுறேன் நம்ம சொன்ன பதில் எல்லாம். ஓகே, so why do we ask questions? We often ask sometimes somebody else a question because we don't know the answer. So that is all many of you told. நிறைய தடவை நமக்கு தெரியாதனால நம்ம கேட்குறோம். அடுத்தது ஒரு காரியம், நமக்கு மேலே இருக்கிறவங்க நமக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கும்போது கேள்வி கேட்டு அதை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்காக, நீங்கள் இதை தான் சொன்னீங்களா, ஐ வாண்ட் டு டூ இட், ஐ வாண்ட் டு நோ வாட் யூ வாண்ட் பெட்டர். சில சமயம் நமக்கு மேலே இருக்கவங்க ஒரு காரியத்தை சொல்லும்போது அவங்க சொன்னது நமக்கு பிடிக்கல அப்படின்னா அதை ஒரு மாதிரி கேட்போம், எதிர்த்து கேட்குற மாதிரி. இட்ஸ் அவுட் ஆஃப் ரிபல்லியன். வேறு நீங்கள் எல்லாம் சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி சம்டைம்ஸ் மற்றவங்களுக்கு
இந்த காரியம் தெரியுமா என்று டெஸ்ட் பண்ணுறதுக்காக, சோதிப்பதற்காக கூட கேள்வி கேட்கலாம். அதுதான் எக்ஸாம்லாம் கேட்கறது. அட் டைம்ஸ் அவர் கொஸ்டின்ஸ் ஆர் சிம்பிளி ரிட்டாரிக்கல். அப்படின்னா ஒரு சும்மா கேட்கறது. அதாவது நமக்கு தெரியும், நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னா அது ஒரு ரிட்டாரிக்கல் கொஸ்டின். அது வந்து அவங்ககிட்ட கேட்கறதுக்காக இல்லை, ஜஸ்ட் டு மேக் அ பாயிண்ட். நீ ஒன்றும் பெரிய ஆளு கிடையாது, நான் சும்மா கேட்குறேன் அதுன்னு சொல்லி. கடைசியாக இந்த டீச்சிங்கில் இருக்கவங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு நீங்கள் டீச்சராக இருந்தால் உங்கள் கிளாஸில் நீங்கள் கொஸ்டின் கேட்கணும். கிளாஸில் டீச் பண்ணும்போது, போதிக்கும்போது. ஏன்னா உங்களுடைய மாணவர்கள் அவங்களும் சொன்னதை நல்லா திங்க் பண்ணி அவங்களுடைய யோசனையில் அந்த பதிலுக்கு வரணும். தே ஹாவ் டு கிரிட்டிக்கலி, ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டு திங்க் கிரிட்டிக்கலி அண்ட் கம் டு அன் ஆன்சர் பை தெம்செல்ஸ். அப்படி ஒரு டீச்சிங்கில் நம்ம இந்த மாதிரி வெறுமனை ஒரு பக்கமே போதனை இல்லாமல் இன்டராக்டிவாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கும்போது கற்றுக்கொள்வதில் பல சமயங்களில் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இட்ஸ் எஃபெக்டிவ் இன் மெனி லேர்னிங் சிச்சுவேஷன். ஓகே, அடுத்த கேள்வி எல்லாரையும் கேட்குறேன். நாம் தேவனை கேள்வி கேட்கலாமா? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க, சொல்ல வேண்டியது. கேன் வி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் டு காட்? Could we question God or could we ask questions to God? Okay, Divya first. கேட்கலாம் நினைக்கிறேன் அங்கிள். நான் கடவுள்கிட்ட இன்னும் நம்ம கிட்ட ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. சாலமன், அதுக்கப்புறம் விஜய், அருமா. கேட்கக்கூடாது, God will know everything. கேட்கக்கூடாதுன்றாரு அவரு. ஓகே, உமா or விஜய்? கேட்கலாம் brother. When we're not sure of what is our direction, we can ask for clarity. ஓகே, வேற யாராவது? நம்ம தேவன்கிட்ட கேள்வி கேட்கலாமா ஜெபத்திலையோ? இங்கே இருக்கிற எல்லாரும் கேட்குற ஆளுங்க, அதனால் கேட்குறதுன்னு நினைக்காதீங்க. கேட்கலாமா, எப்படிப்பட்ட கேள்வி கேட்கலான்னு சொல்லலாம். நீங்கள் We can ask him. We can ask him. We can ask. Yeah, for clarity, for directions, yes. Okay. ஞான பிரகாசம் பிரதர். ரூபி சிஸ்டர் ஆர் ஞான பிரகாசம் பிரதர்? நம்மளுடைய கிளாரிட்டிக்காக நானும் அதான் யோசித்தேன். நம்மளுடைய கிளாரிட்டிக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். குதர்க்கமா ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. குதர்க்கமாக கேட்கக்கூடாது. ஓகே ஓகே, வெரி குட். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ கொஞ்சம் நேரத்தில் இதையும் கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம கேட்குற கேள்வி, ஆண்டவர் கேட்குற கேள்வி எல்லாம். ஓகே, ஒன் செகண்ட். தேவனை கேள்வி கேட்பது நம்ம பைபிளில் கூட இருக்குது. இஃப் நம்ம தேவனை நமக்கு அறிவுக்காக நம்ம புரிந்து கொள்ளணும், காரியங்களை புரிந்து கொள்ளணும்னு கேட்டால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிப்பார். அது எப்போ போதிப்பார்னா, நமக்கு தெரிகிற அந்த ஒரு அளவு இருக்குது. இட்ஸ் கால்ட் ரெவலேட்டரி ரேம்ஸ். நமக்கு தேவன் வெளிப்படுத்த விரும்புகிற ஒரு ஏரியாக்குள்ள இருக்கிற வரைக்கும் நாம் கேட்கலாம். அதே போல நாம் கேட்கிற காரியத்துக்கு நாம் கீழ்ப்படிவதற்கு ஒரு மனது இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாய் அதற்கும் பரிசுத்த ஆவியானவர் பதில் சொல்வார். நம்ம இப்போ யாரோ சொன்னாங்களே, ரேச்சல், அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, நம்ம ஏதோ மூணாவது பரலோகம்னா என்ன, மூணாவது வானம்னா என்ன, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சிவப்பு குதிரைனா என்ன, இப்படி ஏதாவது ஒரு கியூரியாசிட்டிக்காக, சும்மா புரியறதுக்காகவோ அல்லது டாஃப்டியோ ஒரு தியாலஜி கோர்ஸோ இதை பாஸ் பண்ணுறதுக்காக, இந்த டெஸ்ட்டு பாஸ் பண்ணுறதுக்காக அப்படி கேட்குறதெல்லாம் அவர் சொல்லுவாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் உபாகமம் 29:29 எடுத்து யாராவது ஒருத்தர் குயிக்காக வாசிங்க. டியூட்ரானமி 29:29. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். ஆமென்.
ரகசியமான காரியங்கள் நமது தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரம்தான் இருக்குது. ஏனென்றால் தேவனுடைய அறிவு மிகவும் விஸ்தாரமானது, பரிபூரணமானது. இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் நம்ம தலையில இருக்கிற ஒவ்வொரு முடியும் கூட அவருடைய அறிவு இல்லாமல் விழுவதில்லை. ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற எல்லா காட்டுல, எல்லா இடத்துல இருக்கிற மரத்துலையும் செடியிலையும் இருக்கிற ஒரு இலையாவது அவருக்கு தெரியாமல் விழுவதில்லை, அவருக்கு தெரியாமல் முளைப்பதும் இல்லை. அண்ட சராசரத்திலும், உலகத்துலன்னு மாத்திரம் இல்லை, வெளியே எல்லா இடத்துலையும் கூட நடக்கிற எல்லா காரியமும் எல்லா நிமிஷத்துலையும் ஆல் அட் ஒன்ஸ். அது மாத்திரம் இல்லை, இப்போ நடக்கிறது மாத்திரம் இல்லை, எதிர்காலத்தில் நடக்க போவது கூட அவருக்கு தெரியும். நம்முடைய அறிவு மிகவும் அளவுள்ளது, ஃபைனைட், அதுக்கு லிமிட் உண்டு. அவருடைய அறிவுக்கோ அளவற்ற அறிவு, அதை யாரும் அதுக்கு கணக்கு போட முடியாது, அதை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய மூளை நாம் புரிந்து கொள்வது மிகவும் மிகவும் குறுகிய ஒரு இடம். அதுலேயும் வயசாக வயசாக நம்ம பிரெயினும் ஷ்ரிங்க் ஆகிட்டே போகுது. அதனால தேவனுக்கு தெரிந்தது, அவருக்கு அறிந்தது எல்லாவற்றையும் நாம் ஒருத்தரும் புரிந்து கொள்ள, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஸ்பேஸ் கிடையாது. ஆனாலும் கூட நம்ம எப்பொழுதும் தேவனிடத்தில் நம்முடைய அறிவுக்காக தேவனை கேட்கலாம். ஆனால் அது ஏற்கனவே வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருந்தால், அது வெளிப்படுத்துவது அவருடைய சித்தமாக இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எந்த பகுதிகளிலே நமக்கு வழி நடத்தல் வேண்டுமோ, தெளிவு வேண்டுமோ, நல்ல ஒரு காரியத்தை போதிப்பார். அதனால அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கேட்டு ஆராய்ந்து அறியலாம். ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய சித்தம் இல்லை என்றால், நமக்கு தெரிய வேண்டும் என்பது அவர் சித்தம் இல்லை என்றால், அல்லது அவர் சொல்லுவதை இப்பொழுது பெற்றுக்கொள்ள, கிரகித்து கொள்ள நம்ம அந்த இடத்துல இல்லைன்னா, அல்லது அவர் கொடுக்கிற பதிலை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொன்னால், அந்த காரியங்களில் நமக்கு அவர் பதில் சொல்ல மாட்டார். எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் நாம் கேள்வி கேட்கும்போது மிகவும் தாழ்மையோடு, ஒரு தாகத்தோடு, ஒரு வைராக்கிய வாஞ்சையோடு, கற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆவியோடு நாம் கர்த்தரிடத்தில் செல்வோமானால், நம்முடைய இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் அவர் மிகவும் அன்புள்ளவர், மிகவும் கரிசனை உள்ளவர், கருணை உள்ளவராக இருக்கிறதுனாலே நமக்கு நிச்சயமாய் பதில் சொல்வார். ஒரு சிறு பிள்ளை 2 வயசு 3 வயசு 4 வயசில் அவங்க அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் அடிக்கடி பல கேள்விகள் கேட்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அந்த சின்ன பிள்ளை இது ஏன், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுவோம் ஏன், இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையை நேசிக்கிறதுனால சில கேள்விகள் ஒருவேளை உங்களுக்கு அது முட்டாள்தனமாக தெரிஞ்சாலும் கூட பதில் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. அதுபோல் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆனால் வேற யாராவது சொன்ன மாரி ஒரு மனிதனோ மனுஷியோ அவருக்கு எதிராக விரோதமாக ஒரு கொடி பிடிக்கிற ஒரு ஆவியோடு அவரை கேள்வி கேட்டால், அல்லது அவநம்பிக்கையோடு அவிசுவாசத்தோடு கேள்வி கேட்டால், தேவன் நமக்கு பதில் தர வேண்டிய தேவையில்லை. பல சமயங்களில் தேவன் நாம் கேள்வி கேட்கும்போது மௌனமாக இருப்பார். குறிப்பாக ஏன் என்று நம்ம கேள்வி கேட்கும்போது, அந்த ஏன் என்கிற கேள்வியில் அறிந்தோ அறியாமலையோ பல நேரங்களிலே நாம் தேவனை குற்றம் சாட்டுகிற ஒரு ஆவியோடோ, அல்லது தேவன் நல்லவர் என்ற சத்தியத்தை மறந்துவிட்டு அல்லது அறியாமல் இந்த ஏன் என்ற கேள்வி கேட்கிறது பல விசுவாசிகள் கேட்பது உண்டு. இந்த கேள்விகளில் ஏன் என்று பல விதமான ஏன் கேட்கலாம். ஏன் என்னுடைய பிள்ளை மரித்தாள், ஏன் என்னுடைய மனைவி மரித்தாள், ஏன் இந்த வியாதி வந்தது, ஏன் நான் வேலையை இழந்தேன், இப்படி நிறைய கேட்கலாம். ஏன் இந்த நாட்டில் இவ்வளவு ஒரு யுத்தத்தில் இவ்வளோ பேர் இறந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன முடிவு வரும், இப்படிலாம் கேட்டால் அதனுடைய பின்னணி என்னன்னா,
உபத்திரவத்துல போறவங்க அவங்க ஒரு அப்பாவி ஜனங்களாகவும் தேவன் ஒரு குரூவல் ஒரு வன்முறை செய்கிற ஒரு தகப்பனாகவும் நினைத்து அல்லது அக்கறை இல்லாத தகப்பனாக நினைத்து இந்த கேள்விகளை பல பேர் கேட்குறாங்க. சில சமயங்களில் இந்த ஏன் என்று கேட்கிற கேள்வி தேவன் ராஜரீகம் எல்லா சூழ்நிலையிலும் ராஜரீகம் செய்கிறாரா என்பதை கூட சந்தேகித்து கேட்கிறது போல இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு தவறான ஆவியோடு தவறான மனப்பாங்கோடு கேட்கிற எந்த கேள்வியும் தேவன் பதில் கொடுப்பதில்லை. Your why is never answered. God doesn't have to answer. God will not answer. ஆனால் அதற்கு மாறாக கேள்வி கேட்கிற விசுவாசியினுடைய இருதயம் உண்மையாயிருந்தால், உண்மையாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு இருந்தால், தகப்பனாகிய தேவன் நிச்சயமாய் நமக்கு போதிப்பார். நம்முடைய கீழ்ப்படுகிற இருதயத்தையும் விசுவாசத்தையும் அவர் அறிந்தால், இருதயத்தை அறிந்தால், அவர் நாம் கேட்காத சில காரியங்களை கூட நம்மோடு பகிர்ந்து கொள்வார். ஆபிரகாமோடும் பல தீர்க்கதரிசிகளோடும் வரப்போகிற காரியங்களை அப்படிதான் தேவன் பகிர்ந்து கொண்டார், அவர்கள் இருதயங்களை பார்த்து. கர்த்தராகிய தேவன் ராஜரீக செய்கிறவர். அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் எல்லாவற்றுக்கும் மேலே ஆளுகை செய்கிறவர். ஆனாலும் கூட அவர் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுவதில்லை. ஏனென்றால் நம்ம எல்லாருக்கும் சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் எப்பொழுதும் நம்ம கையை உயர்த்தது தாழ்த்தது நம்ம ரோபோ மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதில்லை. இன்னைக்கு நீங்கள் அடுத்ததாக கேட்குறேன், நீங்கள் சில கேள்விகளை உங்களுடைய ஜெப நேரத்திலையோ மற்ற நேரத்திலையோ தேவனிடத்தில் நீங்கள் கேட்டிருக்கலாம். சில சமயம் கேட்டதுக்கு பதில் கிடைச்சிருக்கலாம், சில சமயம் கேட்டதுக்கு பதில் இல்லாமல் வந்திருக்கலாம். இந்த உதாரணங்களை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க. You may have asked some questions to God. He may have answered you. He may not have answered you. So give some examples of questions that you ask God when you are praying, when you are when you are walking around. நீங்கள் சும்மா இருந்த போதோ மற்ற நேரத்தில் ஆண்டவரை நீங்கள் சில காரியங்களை கேட்டு பதிலை பெற்றுக்கொண்டீங்க, இல்லை பதிலை பெறலை. அந்த காரியம் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லலாம். கொஞ்சம் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். Some examples of questions you asked. சீக்கிரமா. யாருமே கேள்வி கேட்டது இல்லையா ஆண்டவரை? How to break certain bonds. How to break certain bonds. Certain bonds. ஓகே. ஞான பிரகாசம் பிரதர். எங்க மக இறந்த பொழுது நாங்க வந்து ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் கேட்டோம். ஏன் ஆண்டவரே நாங்கள் ஊழியக்காரர்கள் இருக்கும்போது ஏன் வந்து எங்க பிள்ளைய நீங்க எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்கும்பொழுது ஆண்டவர் பதில் சொன்னாரு. அதுனா நான் சொல்றதை நீங்க வழங்க மாட்டீங்க, அதனால நீங்க வந்து இப்பொழுது வழங்காத ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னார். ஓகே ஓகே. சாலமன். நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு லாஸ் வந்துச்சு. அப்போ வந்து நான் கேள்வி கேட்க கூடாதுன்னு நினைச்சேன். பட் நான் ஒரு கேள்வி கேட்கும் போது வசனத்தை கொண்டு தெளிவாக நடத்தினார். ஆவியானவர் வசனத்தை கொண்டு நடத்தினாரு. வெரி குட். சங்கீதா. Yes, I always sometimes keep asking, is my prayers pleasing to the Lord? Am I walking the way and fulfilling your purpose? Am I being obedient to you? So these questions I keep asking often. And does he answer you? Sometimes yes, sometimes not. I see. Okay. Okay. Sounder. Yeah, when I became sick, I started asking, Lord, why did this happen to me? What did I do wrong? He never answered that question. And I know that's something you told me multiple times. God is not going to answer those questions. And I do have to acknowledge that it was not a true question. It was somewhat of a, I always felt that it was some kind of a rebellious as well as murmuring attitude. And I repented of that. And I don't ask those questions anymore. Yes. வேற யாராவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் பதில் சொல்லியிருக்காரா? நான் கேட்டிருக்கேன் பிரதர்.
இப்போ ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் பேப்டிசம் எடுக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆச்சு. என் ஹஸ்பண்டும் முழுமையாக இன்னும் வரல. அதுக்கு வந்து நினைச்சு கேட்டேன், ஏன் ஆண்டவரே, நான் திருமணத்துக்கு முன்னக்கூட்டி அவிசுவாசி இல்லை, நான் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தானே ரசிக்கப்பட்டேன், ஏன் இவ்வளோ நாள் அப்படின்னு ரொம்ப நாள் நான் கேட்டது உண்டு. ஆண்டவர் எனக்கு வந்து சொப்பனத்து மூலியமா எதுல இருந்தெல்லாம் விடுதலை கிடைச்சிருக்குது அப்படிங்கிற நிறைய சொப்பனத்து மூலம் ஒரு 3 காரியங்களை எனக்கு காட்டி அதுல இருந்து இதுலெல்லாம் நான் விடுதலை ஆயிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேங்கிறதுக்கு உறுதிப்படுத்துறதுக்குள்ள சொப்பனங்களை காட்டினார். வேற வேற ஏதாவது எக்ஸாம்பிள் நீங்க ஆண்டவரை நான் ஜெபத்திலேயோ மற்ற நேரத்துல கேள்வியே நான் கேட்டதில்லைன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஒரு கேள்வி கூட என் வாழ்க்கையில கேட்டதில்லை. அப்படியும் யாரும் இல்லை. ஓகே, அப்படின்னா எல்லாரும் கேட்டிருக்கீங்க ஏதாவது. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போறோம். எது வந்து எப்படிப்பட்ட கேள்விகள் சரியான கேள்விகள், எப்படிப்பட்ட கேள்விகள் நம்ம கேட்கக்கூடாது, அது சரி கிடையாதுன்னு பார்க்க போறோம். ஓகே, ராங் கொஸ்டின்ஸ். இப்போ தவறான கேள்விகள் எப்படின்னா, தவறுனா எல்லா நேரத்துலையும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் அவரிடத்துல வந்து அவரிடத்துல பேசும்படியாக எதிர்பார்க்கிறார். இங்கே கூட கேட்டீங்க, இப்போ சவுந்தர் மற்றவங்களாம் சொன்னீங்க, நான் கேட்டேன் அப்படி. தப்பான கேள்வி கேட்டால் கூட அவர்கிட்ட கேட்குற வரைக்கும் ரொம்ப நல்லது. அவர் பதில் சொல்லாட்டி கூட அவர்கிட்ட வந்து கேட்குறீங்களே, அதில் அவர் பிரியமாக இருக்கார். சில சமயம் அவர்கிட்ட தவறான கேள்வி கேட்டால் கூட ஒரு சில சமயத்தில் இப்போ சாலமன் சொன்ன மாதிரி நம்ம பெரிய இழப்பு வந்துருச்சு அப்படின்னு ஒரு அப்செட்டாக இருக்கும்போது, அஜிடேட்டடாக இருக்கும்போது கர்த்தர்கிட்ட போய் ஜெபித்து அவர்கிட்ட இந்த கேள்விகளை வைப்பது பெட்டர். அதுக்கு மாறாக வெளியே இருந்து கொண்டு மற்ற விசுவாசிகளிடத்துல குடும்பத்தில் போயிட்டு இந்த கேள்விகளை அல்லது நமக்குள்ளேயே இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பதை விட கர்த்தரிடத்துல ஜெபத்தில் போய் கேட்பது நல்லது. ஏன்னா நமக்குள்ளேயே நம்ம இந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டு இல்லாட்டி மற்றவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதில் அவிசுவாசம் உருவாகும். தேவனை குறித்த வெறுப்பு கூட வரும். தேவனுக்கு எதிரான ஒரு வெறுப்பு கூட வரும். பல பேர் அப்படி ஆயிருக்காங்க. நீங்கள் சங்கீதங்களை சரியாக படித்து போகும்போது சில சங்கீதத்தில் நாங்கள் தாவீதும் சரி மற்ற சங்கீதக்காரர்களும் அவங்களுக்குள்ள சில கொந்தளிக்கிற காரியங்கள் இருக்கும்போது, கேள்விகள் இருக்கும்போது அவங்க அந்த சங்கீதங்களை அப்படி தான் பாட ஆரம்பிக்காங்க. ஏன் என்னை மறந்தீர் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்படியே தொடர்ந்து அவர்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கும்போது அந்த சங்கீதம் முடியும் போது பார்த்தீங்கன்னா அவங்க தேவனை துதிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா தேவன் நம்ம ஆட்டிடியூடை மாத்துறார். சார், நமக்கு ஜெபத்தில் போய் தேவனிடத்தில் நம்முடைய இருதயத்தின் கொந்தளிப்புகளை வைப்பது நல்லது. ஆனால் அந்த கொந்தளிப்போடையே வெளியே போயிடக்கூடாது. அவர் நம்மை குணப்படுத்துவார், நம்ம காம் பண்ணுவார், நம்ம எல்லாம் செய்வார். சங்கீதம் 37 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஏன் பொல்லாதவர்கள் ஏன் என்ன தலைக்கிறாங்கன்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் மெதுவாக ஐடியா கொடுக்குறாரு, அவங்க எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் பாரு, நீண்ட நாளாக பாரு, இன்னைக்கு பார்க்காத அப்படின்னு மெதுவாக சொல்லி கொடுத்து அவரை தணிக்கிறார். அவங்க ஆண்டவர் இந்த காரியங்களுக்கு உடனே பதில் சொல்லாமல் இருக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் கொஞ்சம் நம்மை யோசிக்க வைக்கிறார். அதுதான் தாவீது. நீங்கள் அந்த சங்கீதம் 37 படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவருடைய முடிவை பார்த்து தாவீது கற்றுக்கொண்டான். ஜெபத்தில் தேவனோடு வேதத்தை வாசிப்பதிலும் ஜெபத்திலும் நாம் அதிக நெருக்கமாயிருந்தால், நாம் கர்த்தரோடு ஒரு நண்பரை போல, ஒரு சகோதரனை போல, ஒரு பிள்ளையை போல நாம் அவரோடு சம்பாஷித்து கொண்டிருந்தால், when you have fellowship conversations with the Lord, அந்த மாதிரி ஒரு உறவு நமக்கு இருந்துச்சுன்னா, when my relationship with God is like that, I am conversing with him all the time, அவரோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லும்போது, நான் தவறான ஒரு கேள்வி கேட்டாலும் கூட அவர் ஒரு சரியான கேள்வி கேட்க எனக்கு உதவி செய்வார், எனக்கு கிருபை கொடுப்பார். அதை கூட நம்ம இன்னைக்கு மோசேயின் வாழ்க்கை மூலமாக கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த காரியங்கள் ஆண்டவரே எனக்கு ஏன் நடக்கிறது? வியாதியோ, வறுமையோ, குடும்பத்தில் இருக்க துக்கமோ, பிரிவுகளோ, இதெல்லாம் why do you bless that person more? அந்த ஆளை ஏன் ஆசீர்வதிக்கிறீங்க? இப்படிப்பட்ட கேள்விகள் தவறான கேள்விகள்.
சீஷர்கள் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து வந்தபோது எல்லாரை பற்றியும் அவர் பேசி கொண்டிருந்த போது திடீர்னு கேட்டாங்க, உங்கள் மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கிற அவனை யோவானை குறித்து என்னன்னு கேட்டாங்க. வாட் அபவுட் ஜான்? அதுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், உனக்கு என்ன வந்துச்சு அது? வாட் இஸ் இட் யூ? அதான் ரிட்டாரிக் கொஸ்டின். அதுக்கு பதில் அவர் எதிர்பார்க்கல. இது உன்னோட பிஸ்னஸ் கிடையாது. இப்படி நமக்கு தெரியாததில் போய் மூக்க நுழைக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட கண்டதையும் கேட்கக்கூடாது. அந்த ஜெலசியில் பொறாமையிலையும் கேட்கறதுல தவறான கேள்வி. அதே சமயத்தில் இந்த கேள்வி கேட்கறதுல த பவர் ஆஃப் அ பெட்டர் கொஸ்டின், மேலான நன்மையான நல்ல கேள்விகள் இருக்குது. ஒரு உதாரணம், நிறைய உதாரணம் எடுத்து கொடுக்க போகிறேன். இங்கே வேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் பைபிளில் இருக்கிற கேள்வி வந்து யார் கேட்டதுன்னு கேட்டால் நான் எத்தனை பேர் சரியாக சொல்லுவீங்கன்னு தெரில. முதல் கேள்வி கேட்டது சாத்தான், இந்த சர்ப்பமாகிய த சர்பண்ட் ஆஃப் சேட்டன். அவன் வந்து ஏவாள்கிட்ட கேட்டான், தேவன் உண்மையிலேயே இப்படி சொன்னாரான்? டிட் காட் ரியலி சே? தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன் த பைபிள். அதை பார்த்தோன்னே நீங்கள் நான் யோசிக்கணும். நம்ம மனசில் முதல்ல ஒரு கேள்வி வந்த உடனே அதுதான் சரியான மிகவும் தேர்ந்த நேர்த்தியான கேள்வின்னு நினைக்கக்கூடாது. பல சமயங்களில் முதல் கேள்வி சாத்தாங்கிட்டேருந்து வரலாம். அதான் சாத்தான் சொன்னால், இந்த தோட்டத்தில் இருக்கிற எந்த மரத்துலையும் நீ இருந்து சாப்பிடக்கூடாதுன்னு உண்மையிலேயே ஆண்டவர் சொன்னாரா? தேவன் சொன்னாரா? சாத்தானுக்கு ஏவாள் பதில் சொன்னாள்னு பார்க்குறோம். பட் ஏவாள் should have asked a better question. வேற ஒரு நல்ல ஒரு கேள்வியை சாத்தாங்கிட்ட கேட்டிருக்கணும். இந்த சர்ப்பம் வருது அவ பக்கத்தில், உங்கள் பக்கத்தில், ஆண்டவர் உங்கள்கிட்ட ரியலி உண்மையிலே சொன்னாரா? இந்த வாக்குத்தத்தம் உனக்கு தானா? நம்மளை தினம் சாத்தான் கேட்குறான் இப்படிலாம் கேள்வி. தேவன் உன்னை விட்டுட்டு உன் கூட இருக்கிறாரா? அப்போ இவெல்லாம் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் உண்மையிலே அவருக்கு தெரியுமா எல்லாம்? அப்படின்னா ஏன் இது நடக்குது? இதெல்லாம் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பான். அப்போ ஏவாளுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்கலான்னு நினச்சேன். ஏவாள் திரும்பி சொல்லியிருந்தானா, அவன் இந்த சர்ப்பத்துக்கு பதில் சொல்லாமல், why am I talking to a snake? ஒரு பாம்புக்கிட்ட நான் ஏன் பேசுகிறேன்? எனக்கு கீழே இருக்கிற ஒரு ஜந்துக்கிட்ட போய் why am I speaking to something that is beneath me? இந்த காரியங்களெல்லாம் நான் அடக்கி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டும் எனக்கு சொன்ன இதுகிட்ட போய் நான் என்னத்துக்கு அட்வைஸ் வாங்கணும் அப்படின்னு அவ கேட்டிருந்தார்னா, ஏவாள் கேட்டிருந்தானா, அது நல்ல கேள்வியாக இருந்திருக்கும் இல்லையா? நாம் பல சமயங்களில் ஒரு சூழ்நிலையை பற்றி நம்ம கேள்விகளை கேட்பது சரியான கேள்வியாக இல்லாமல் இருக்கலாம். அதனால் ஆண்டவர் தேவன் சரியான காரியங்களை கேட்கும்படியாக நமக்கு நல்ல ஒரு வல்லமையை தரணும்னு நான் ஜெபிக்கிறேன். ஒரு கேள்வி கேட்குறேன், அடுத்த வாரம் நீங்கள் வரும்போது யோசிச்சுட்டு வாங்க. ஒரு பெரிய ஒரு துக்கமான காரியம் நடந்துருச்சு, அல்லது அதிர்ச்சியான ஷாக்கிங் காரியம், அல்லது ரொம்ப உங்களை பாதிக்கிற ஒரு காரியம் நடந்துருச்சு. You are upset, you are shocked, you are confused by a profound tragedy or a setback. ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்திருக்கும்போது ஏன் என்று கேட்பதை விட மிகவும் வல்லமையான ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா என்னன்னு கொஞ்சம் ஜெபம் பண்ணி யோசிச்சுட்டு வாங்க. ஓகே, ஏன் ஆண்டவரே இது நடந்தது? ஏன் நான் வேலையை இழந்தேன்? ஏன் எனக்கு நான் பிரியமானவரை இழந்தேன்? ஏன் இந்த இழப்பு வந்தது, அல்லது இந்த துக்கம் வந்தது, இந்த ஆக்சிடென்ட் நடந்தது? இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் ஏன் இது நடந்தது, ஏன் இவங்க எதிர்த்து நிற்கிறாங்க இப்படி எனக்கு விரோதமாக, இந்த ஏன் என்று கேட்பது அந்த சூழ்நிலையில் வேற எந்த விதமான நல்ல கேள்விகளை கேட்கலான்னு யோசிச்சுட்டு வாங்க. ஏன்னா இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு வாரம், அடுத்த வாரம் அல்ல அதுக்கு அடுத்த வாரமோ, ஒரு வாரம் இந்த கேள்வியை வைத்தே நம்ம யோசிக்க போகிறோம். இதற்கு ஏன் என்பதை விட மேலான மிகவும் வல்லமையான நன்மையான கேள்விகள் உண்டு. அது நம்முடைய விசுவாச வாழ்க்கையை மிகவும் குறிப்பாக நம்ம பிரச்சனை, சோதனை, கொடிய சோதனையில் போய் கொண்டிருக்கும் போது
அது நமக்கு உதவும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். மேலான நல்ல கேள்விகள், பெட்டர் கொஸ்டின்ஸ். இயேசு கிறிஸ்து சொன்னார், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்ணுவோம்னு சொல்லி போயிட்டு இருக்காதீங்க. உங்கள் பிதாவுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும். இந்த 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 பூமியில் இருக்க இந்த பூக்களுக்கெல்லாம் அவ்வளவு உடுப்பிக்கிறவர், ஹவு மச் மோர் will he clothe you? உங்களுக்கும் உடுப்பிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? How much more? அதிக நிச்சயம் அல்லவா? What shall we eat? What shall we drink? What shall we wear? A better question is how much more he cares. அது அப்படி கேட்க சொல்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னும் சில உதாரணங்கள் சொல்றேன் தவறான கேள்விகளை குறித்து. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், அதை அவங்க இழந்ததுக்கு காரணம் அவர்கள் தவறான கேள்விகளை கேட்டது. மோசே 12 பேரை 12 கோத்திரத்திலிருந்து தேர்ந்தெடுத்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு, தேவன் வாக்குத்தத்தம் பண்ண தேசம் அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்ன தேசத்தை போய் பார்த்துட்டு வருவதற்கு அனுப்பிச்சார். அவர் போகும்போது சில கேள்விகளை சொன்னார், இதெல்லாம் செஞ்சுட்டு பார்த்துட்டு வாங்கன்னு. ஆனால் அப்படிதான் போனாங்க. என்னாகமும் 13வது அதிகாரத்துக்கு திருப்பிங்க, நான் வாசிக்கிறேன். நம்பர்ஸ் 13 சாப்டர் 18 to 20, 18லேருந்து 20. மோசே சொன்னான், போய் அந்த நாடு எப்படிப்பட்டது, அங்கே வாழும் மக்கள் பலசாலிகளா பலவீனர்களா, அதிகமானவர்களா குறைவானவர்களா என்று பாருங்கள். அவர்கள் வாழும் நிலம் எப்படிப்பட்டது, நல்லதோ கெட்டதோ. அவர்கள் வாழும் பட்டணங்கள் எப்படிப்பட்டவை, அரணற்றவையோ அரணுள்ளவைகளோ. இந்த மண் எப்படிப்பட்டது, அது வளமுள்ளதா வளமற்றதா, மரங்கள் இருக்கின்றனவா இல்லையா என்றும் பாருங்கள். இத்தனை கேள்விகளை சொல்லி அனுப்பிச்சார். அந்த போனவங்க வேவுக்காரங்க 12 பேரில் 10 பேர் திரும்பி வந்து அவங்க எதிரியினுடைய சைஸை பற்றி, ஆக்சுவலாக மோசே அதை கேட்கவே இல்லை. அவங்க எதிரிகளுடைய சைஸ் பெருசாக இருக்காங்களா, அவங்க நம்மளை ஜெயிச்சிருவாங்களா, இப்படிலாம் கேட்கல. அவங்க எப்படி இருக்காங்க, நம்மளை சாப்பிட்டே முடிச்சிருவாங்க, ஃபினிஷ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. அந்த அவர்கள் தவறான கேள்விகளை அங்கே போய் கேட்டு அதுக்கு பதில்களை கொண்டாததுனால அவர்களுடைய சந்ததியே 3 லட்சம் பேர் அவர்களோடு கிளம்பிய அவங்களுடைய சந்ததிகள் முழுவதுமாய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள நுழைய முடியல. பிகாஸ் தே ஆஸ்க் த ராங் கொஸ்டின், தேர் ஹோல் ஜெனரேஷன் காட் ஸ்பாயில்ட். ஏன்னா மோசே நம்ம ஜெயிப்போமா இல்லையா என்று அவங்களை கேட்கல. முதல் கேள்வி கேட்டான் அவன், அந்த 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 லேண்டை போய் நீ பாரு, வேவு பாரு, அது நல்லதா கெட்டதான், அவர்கள் வாழும் நிலம் எப்படிப்பட்டது, நல்லதோ கெட்டதோன்னு. என்ன அர்த்தம்னா, இஸ் இட் ஈவன் ஒர்த் ஃபைட்டிங் ஃபார், இஸ் இட் ஒர்த் ஃபைட்டிங் அபவுட். இது இதில் அவங்க நம்ம சண்டை போடுவாங்களா நம்ம போகும்போது. 2வது கேள்வி கேட்டான், அங்கே அவங்க செக் அவுட் டவுன்ஸ், அங்கே இருக்க பட்டணங்களெல்லாம் பாருங்கள், அதுக்கு அரண் இருக்குதா அரண் உள்ளவையா. நல்ல கேள்வி. ஏன்னா இங்கே நம்ம போகிறோம், இதை எப்படி செய்ய போகிறோம். அரண் இருந்துச்சுன்னா அதை சுற்றி போகணுமா, பெரிய அரண் பெரிய வால் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும். அவன் கேட்டது நம்மால் இவங்களை முறியடிக்க முடியுமான்னு சொல்ல, how are we going to do it, not can we do it. இதை எப்படி நம்ம கையாள போகிறோம் என்று கேட்டான். அங்கே பார்த்தீங்கன்னா காலேபுக்கு இருந்த அந்த ஆவி, அப்போ அவன் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன இருக்குது, அங்கே பெரிய அரண் இருந்துச்சுன்னா நம்ம ட்ரம்பட் ஊதுவோம், இல்லை வால் இருந்தாலும் கூட நம்ம மேலே அதை ஏறி குதிக்கலாம். எதிரிகள் அங்கே இருந்தாலும் தேவன் நம்மை பாதுகாத்து கொள்வார். அதனால் அந்த மோசே கேட்ட கேள்வி நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு அதில் ஃபோக்கஸ் பண்ணோம். அதனால் நம்ம கேள்விகள் எப்பொழுதுமே இந்த இந்த சுவர் எவ்வளவு பெருசு என்பதில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எதிரி இவ்வளோ பெரிய ஆள், ஆனால் அதை சுற்றி போகணுமா, அதுக்கு வேற வழி இருக்குதா, கீழே போகணுமா இல்லை நேராக போகணுமா அப்படின்னு கேட்கலாம். நிச்சயமாக ஒரு காரியம் நிச்சயம் காலேபுக்கும் யோசுவாவுக்கும்,
இந்த வனாந்திரத்தில் நாங்கள் சாக போகிறதில்ல, நிச்சயமாக சாக போகிறதில்ல. நம்ம தவறான ஒரு பாதகமான கேள்வி கேட்கும்போது அதுதான் நம்ம வாழ்க்கையை ரன் பண்ணி நிறைய பேருக்கு இப்படி நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்குது. கடைசி வரைக்கும் நானும் என் மனைவியும் என் குடும்பமும் சேர்ந்துருக்குமா? கடைசி வரைக்கும் தேவன் என்னை காத்துக்கொள்வாரா? எனக்கு இது போயிடுச்சுன்னா என்ன, அது போயிடுச்சுன்னா என்னன்னு இப்படி இந்த பாதகமான கேள்விகள் என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் போது, என்னுடைய ஜெபத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது, இதே ஓடிக்கொண்டிருக்கும் போது தேவனுடைய வாக்கு தத்தத்தை அது எதிர்த்து நிற்கிறது. இவைகள் தவறான கேள்விகள். மூணாவதாக மோசே கேட்டான், அந்த மண் எப்படி இருக்குது? அது வளமுள்ளதா வளமற்றதா? மரங்கள் இருக்குதா இல்லையா? ஏன்னா அது என்ன கேட்டான், அங்கேருந்து பழமெல்லாம் கொண்டாந்து காட்டுன்னு. என்ன அங்கே ஏற்கனவே வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா சில சமயம் நம்ம விதையை விட அந்த மண்ணில் பதில் இருக்கும். நம்ம பல சமயங்களில் நம்ம போடுற விதையை தான் யோசிக்கிறோம், அந்த மண்ணை யோசிக்கிறது இல்லை. அந்த 10 உளவாளிகளும் அவனுக்கு கீழே இருந்தவங்க போய் அவர் சொன்ன மாதிரியே பார்த்தாங்க. ஆனால் தப்பான கேள்விகளை கேட்டாங்க. அதனால் வெளியே வந்தபோது அவர்களால் எதிரியினுடைய சைஸ், அமலேக்கியர், ஹிட்டாய், ஏத்தியர், எபுசியர், இவங்களை பற்றி தான் பேசியிருந்தாங்க. இந்த கேள்விகளை, தவறான கேள்விகளை கேட்காத 2 பேர், யோசுவாவும் காலேபும் தான் கடைசியில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் போனாங்க. 20 வயசுக்கு மேலே இருந்தவங்க எல்லாரும் அந்த வனாந்தரத்திலேயே இறந்துட்டாங்க. ஏன்னா தேவன் கேட்க வேணாங்கிற கேள்வியை அவங்க கேட்டாங்க. தேவன் கேட்காத சில கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்ல முயற்சிச்சாங்க. இது எப்படி நடக்கும்? அது ஓன் பிஸ்னஸ் இல்லையா? தேவன் உன்னை அழைத்திருக்கிறார், அவருக்கு தெரியும். 38 வருஷம் கழிச்சு யோசுவா உள்ள அங்கே போயிட்டு அவன் 2 உளவாளிகளை அனுப்பிச்சான். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கல. அவன் சொன்னான், யோசுவா 2வது அதிகாரம் 1 வசனத்தில், நீ போய் யோர்தான் நதிக்கு அப்பால் இருக்கிற அந்த நிலத்தை போய் எரிகோ பக்கத்தில் போய் அந்த 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 லேண்டை, அந்த நிலத்தை பார்த்துட்டு வந்து சொல்லுன்னு சொன்னோம். ஜஸ்ட் செக் இட் அவுட், பார்த்துட்டு வா, திரும்பி வாங்க, எப்படியும் நாங்கள் உள்ளே போகிறோம், ஏன்னா தேவன் நமக்கு கொடுப்பார்ன்றதை அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆமென். ஏன்னால் நம்ம வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து நிறைய பேருக்கு பயம் இருக்கலாம். ஃபேமிலி, உங்கள் பிள்ளைங்க படிக்கிறது குறித்து, கல்யாணம் ஆகிறது குறித்து, எதுவாக வாட் எவர் த இஷ்யூஸ் ஆர், வசனம் சொல்லுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. அதனால என்னுடைய கேள்வி, எப்படி ஆண்டவர் செய்ய போகிறார் என்று ஒரு நல்ல ஒரு கேள்வியை கேட்கலாம். ஆனால் அதே கேள்வியை நான் சந்தேகத்தோட கேட்டு, கடந்த நாட்களிலே எனக்கு இந்த பதில் வந்தது சொல்லும்போது, நான் கடந்த நாட்களின் அனுபவத்துக்குள்ளே தான் நிறுத்திடுறேன் என்னை ஆண்டவர். இதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு. Behold, I am doing a new thing. ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வருஷத்திலும் புதிய காரியங்களை செய்கிறார். நீங்கள் பழைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஆண்டவரை மதிப்பு போடாதீங்க. பழைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவர்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. தேவன் இன்னும் மேலானது செய்ய விரும்பினால் எவ்வளவு நலமாக இருக்கும். வாட் இஃப் காட் வாண்ட்ஸ் டு டூ சம்திங் பெட்டர்? அதுதான் அந்த மேலான கேள்வி, பெட்டர் கொஸ்டின். தேவனே, நான் இன்னும் யோசிக்காத, கேட்காத, கற்பனை கூட செய்யாத சில காரியங்களை உமக்கு வல்லமை உண்டு, அந்த காரியங்களை கேட்க எனக்கு ஞாபகப்படுத்தும். வாட் ஹாவ் ஐ நாட் ஈவன் கன்சிடர்ட், ஆஸ்க், தாட் ஆர் இமேஜின் தட் யூ ஹாவ் த பவர் டு டூ. தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு ஆஸ்க். சில விசுவாசிகள் என்று சொல்லுகிற, நான் அந்த காலத்துலாம் எங்ககிட்டலாம் ஒரு பைபிள் தான் இருக்கும், நிறைய பைபிள்லாம் இருக்காது. இந்த பிரிண்ட் பண்ண தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ நிறைய பேருக்கு இந்த பென்னுலேயோ இதுலேயோ வச்சு கோடு போட்டுவாங்க. நான் சில விசுவாசிகளை பார்த்துருக்கேன். விசுவாசிகள்னு சொல்லலாம் அவங்கள. ஏன்னா அவங்க அதை வாசிக்கும்போது முக்கியமான வசனங்களை அண்டர்லைனும் பண்ணுவாங்க. ஆனால் பக்கத்தில் சில வசனத்துக்கு பக்கத்தில் கேள்விக்குறியும் போடுவாங்க. சில பேர் ரெட்டிங்கில் வேற போடுவாங்க பல வசனங்களை சுற்றி. அந்த கேள்விக்குறி போடுவதற்கு என்ன அர்த்தம்? வாட் ஆர் தோஸ் கொஸ்டின் மார்க்ஸ் ஃபார்? ஆண்டவரே, இது எனக்கு புரியல, எனக்கு போதிங்க அர்த்தமா? இல்லது இந்த வசனத்தில் இந்த வசனம் அதுக்கு எடக்கு முடக்கா இருக்கே, இதுவும் அதுவும் முரண்பாடாக இருக்கேன்னு ஒரு கேள்வியா? அல்லது இப்படி எப்படி ஆண்டவர் சொல்ல முடியும்?
ஹவ் கேன் யூ சே திஸ்? அப்படி ஒரு சேலஞ்ச் பண்ணி கொஸ்டின் போடுறீங்களா? எப்பொழுதுமே இன்னைக்கு கூட நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற யாராவது பைபிளில் கொஸ்டின் மார்க் போட்டிருந்தீங்கன்னா, கோ பேக் டு தோஸ் கொஸ்டின் மார்க்ஸ். அந்த கேள்விக்குறிக்கெல்லாம் போங்க உங்கள் பைபிளில். முழங்காலில் இருந்து திருப்பி அந்த வசனங்களை வாசித்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அந்த கேள்விக்குறி போகிற வரைக்கும் அதை தியானம் பண்ணுங்க. ஆமென். பைபிளில் கேள்விக்குறிகள் சந்தேகத்தோடு இருக்கக்கூடாது, புரியாமல் கூட இருக்கக்கூடாது, ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆமென். அதனால் நம்ம ஜெபிக்கும் போதோ, நம்ம வேதத்தை வாசிக்கும் போதோ, நம்ம வாழ்க்கையை நடக்கும் போதோ, இன்னைக்கு நம்ம கேட்குற கேள்வியை விட மேலான கேள்விகள் உண்டு என்பதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமென். ஓகே, இப்போ வேற இது காரியத்துக்கு போக போகிறோம். காட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். தேவன் நம்மை கேள்வி கேட்கிறார். ஓகே, why do you think God asks questions? இப்போ நான் உங்கள் எல்லாரையும் கேட்க போகிறேன். உங்களை தேவன் யாரையாவது கேள்வி கேட்டிருக்காரா? நீங்கள் ஜெபிக்கும் போதோ, பைபிள் வாசிக்கும் போதோ, மற்ற நேரத்துலையோ, ஹேஸ் காட் எவர் ஆஸ்க் யூ அ கொஸ்டின்? கொஞ்சம் கை தூக்கி சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்டார்னு. ரொம்ப பர்சனலாக இருந்தால் சொல்ல வேணாம், இல்லாட்டி சொல்ல முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். யாரையும் கேள்வி கேட்டது இல்லையா ஆண்டவர்? எனக்கு கேட்டிருக்காங்க பிரதர். டு யூ லவ் மீன்னு கேட்டிருக்காங்க பிரதர். வெரி குட், வெரி குட். ஓகே, சாலமன்? ஆமா பிரதர், கேட்டிருக்காங்க பிரதர், கேள்வி கேட்டிருக்காங்க. நான் ஜெபிக்க வேண்டிய நேரத்தை ஜெபிக்காம கொஞ்சம் இருக்கும்போது சிந்தித்து ஜெபிக்க சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க பிரதர். சங்கீதா? He asked, do you want to follow me or the world? From Matthew chapter 4. ஓகே, வேற யாரையாவது ஆண்டவர் கேட்டிருக்காரா உங்களை கேள்வி? சொல்லுங்க ஞானேந்திரா, வித்யா. ஒரு தடவை ஆண்டவர் வந்து நான் ஒரு தப்பான இன்டென்ஷன்ல ஒரு விஷயம் செய்யும்போது என்னை தடுத்து, நீ எதுக்கு இதை பண்ற? நீ எனக்காக பண்றியா, நீ இல்லை எதுக்கு அதுக்காக பண்றியான்னு கேட்டாரு. ஒரு தடவை வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு, நீ யார் அதை சொல்றதுக்கு அப்படின்னு நான் தப்பா பேசும்போது. வெரி குட். John 21:15. God has asked me the question, do you love me? Feed my sheep. ஓகே, ஓகே, வெரி குட். ஒரு தடவை நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஊழியக்காரர், நான் அதிகமாக பின்பற்றுவேன் அமெரிக்காவில் இருந்தப்ப, அவர் விழுந்துட்டாருன்னு நான் நியூஸில் பார்த்த உடனே அப்படியே மனசெல்லாம் சோர்வடைஞ்சிச்சு. ரொம்ப தளர்ந்து போயிட்டேன். 2 நாளைக்கு நான் யார்கிட்டையும் பேசக்கூட இல்லை. 3ஆவது நாள் நாங்கள் என்னோடய ரூமில் தாங்க உட்கார்ந்துருக்கும்போது காதில் கேட்டேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினதை என் காதார கேட்டேன். அப்படியே கேட்டார் அவர், டிட் ஜிம்மி ஸ்வாகட் டை ஃபார் யூ ஆர் ஐ டை ஃபார் யூ? இந்த ஊழியக்காரர் உனக்காக மரித்தாரா, நான் மரித்தேன்? நான் அப்படியே முழங்காலில் இருந்து கதறி, ஆண்டவரே இனிமேல் எந்த ஊழியக்காரரையும் உமக்கு மேலே வைக்க மாட்டேன், நீங்கள் தான் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்கன்னு கதறி அழுது அந்த நாளில் நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மகிட்ட கேள்வி கேட்குறவர் தான். வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தேவன் மனுஷனை கேள்வி கேட்கறத பார்க்கலாம். ஏன் தேவன் கேள்வி கேட்குறார்? Why does God ask questions? அதை கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய கேள்வி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சில பேர் அந்த கேள்வி யாருக்காவது தெரியும், ஆண்டவர் கேட்குற பைபிளில் படிச்சிருக்கவங்க நிறைய பேர் எக்ஸ்பர்ட் இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் சில கேள்விலாம். ஏன் அந்த எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சது, ஆண்டவரோ இயேசு கிறிஸ்துவோ தேவனோ கேட்டது, எதுக்காக கேட்டாங்க? சீக்கிரம்.
எனக்கு ஆண்டவர் கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு பிரதர். பிகாஸ் சீமோன் பேதுரு கிட்ட கேட்பாரு, நீ என்னை நேசிக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயான்னு சொல்லிட்டு. ஸோ என்கிட்ட வந்து டூ யூ லவ் மீன்னு கேட்கும்போது எனக்கு ஐ அண்டர்ஸ்டுட் ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கொடுக்க போகிறாங்க, நான் அதை செய்வேனா இல்லையா அப்படின்ற என்னோட ஒரு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்னு புரிஞ்சுக்கொண்டேன். ஓகே ஓகே. தேவன் எதற்காக கேட்கிறார்? எதற்காக கேட்டார்? பைபிள்லையாச்சும் சொல்லுங்க. உங்களை கேட்கறது இல்லாட்டி எதுக்காக கேட்டார்? சில சமயம் தீர்க்கதரிசிகள்கிட்ட கேட்டாரு. வாணி, அவங்க அவங்க ஹார்ட்ல என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியணும்னு கேட்கிறாரு. வெரி குட். வேற? Exactly, Anand. It's basically God knows what's in your heart and He wants to establish the fact to you. Okay. Okay. Anything else? Free will. What does that mean, Sangeeta? He doesn't want to impose anything, so he gives us the chance to be doing as per our this. He will not be very forcefully on us. I see. Okay. Very good. All these are good ideas. But இந்த ஸ்டடி இருக்கும்போது நம்ம நிறைய க்ரோ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, மனுஷங்க நம்ம எதுக்கு கேட்குறோன்னு, நமக்கு தெரியாததுனால கேட்குறோம், நமக்கு புரியாததுனால கேட்குறோம், அல்லது நமக்கு மேலே இருக்கிறவங்க சொன்னதுக்கு விரோதமாக எதிர்த்து கூட கேட்கலாம். தேவன் அந்த மாதிரிலாம் அந்த காரணத்தினால ஒரு நாளும் கேட்க மாட்டார். அவருக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. நம்மக்கிட்ட ஐடியா கேட்கறதுக்காக இல்லை, நமக்கு அவருக்கு புரியாததை மற்றவங்ககிட்ட கேட்கறதுக்காக, அதெல்லாம் இல்லை. ஆனால் சில சமயங்களில் சொன்னது போல் நமக்கு பதில் நமக்கு தெரியுமா என்பதை சோதிக்க கேட்கலாம். சில சமயங்களிலே அவர் யோபு 38வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா ரிட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ், ஒரு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி, பதிலுக்காக இல்லை, நீ ஒன்றா நீ பண்ணுவியா, நீ எந்த சூரியன் எங்கே போகுதுன்னு தெரியுமா, உனக்கு தெரியுமா, இது அந்த கேள்விகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வாணி சொன்ன மாதிரி பல சமயங்களிலே நாம் அந்த பதிலை நாமாக அதை ஈவன் சங்கீதா said the same thing. He wants us to explore the answer by ourselves. நாமாக அந்த பதிலை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக கூட சில கேள்விகளை கேட்கலாம். ஆனால் பல சமயங்களிலே நாம் அவர் கேள்வி கேட்கும்போது அதற்கு நாம் சரியான பதிலை சொல்லி மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட கேட்கிறார். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோம். நீங்கள் கொஞ்சம் எழுதிட்டு வாங்க, நிறைய கேள்வி இருக்குது. தேவன் பைபிளில் கேட்டது நிறைய கேள்வி இருக்குது. ஒவ்வொன்றையும் நீங்கள் பைபிளை அப்படி படிச்சிங்கனால இட் இஸ் சச் அ ரிச் பைபிள் ஸ்டடி. தன்னுடைய ஊழியக்காரர்களில் பிள்ளைகள்கிட்ட பல விதத்தில் கேட்டார். நீங்கள் பைபிள் ஸ்டடி யாராவது அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். தேவன் மனுஷர்களோடு எப்படி உறவாடுகிறார், எப்படி டீல் பண்ணுறார் என்பதை நல்லா காட்டும். It's a very rich study. If you take a few weeks to study the Bible for God's questions to man, தேவன் எப்படி மனுஷர்களை கேட்டார், எரேமியா கிட்ட, ஏசாயா கிட்ட, அப்படி ஒவ்வொருத்தரையாக பார்த்தீங்கன்னா அந்த கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா, அது இப்போல்லாம் கூகுளில் போனீங்கன்னா அத்தனை கேள்வியும் இருக்குது லிஸ்ட்டில். எந்த சூழ்நிலையில் அவருடைய மனதின் விருப்பம் என்ன, ஏன்னா இதை பார்க்கும்போதே உங்களுக்கும் தெரியும் தேவன் எப்படிப்பட்டவர், மனுஷனோடு உறவாடுகிறவர், அவனிடத்துல சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அதை அந்த அவர் கேட்கும்போது அந்த பைபிள் ஸ்டடி நீங்கள் பாருங்கள், அந்த கேட்டவங்க வந்து ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டாங்களா அவர் கேட்டதனுடைய அர்த்தத்தை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே நல்லா கற்றுக்கொள்ளலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆதாமை தேவன் கேட்டார். என்ன கேட்டார் ஞாபகம் யாருக்காது? நீ எங்கே இருக்கிறாய்ன்னு கேட்டார். சிஸ்டர் நீங்களே சொல்லுங்க. உங்ககிட்ட நீங்க ஆதாம் இடத்துல இருந்திருந்தீங்கன்னா, ஏமா சிஸ்டர் நீ எங்கே இருக்கிறாய்ன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லியிருப்பீங்க? இருக்கிற இடத்துக்கு. ஓகே ஓகே. இஃப் காட் ஆஸ்க்ஸ் யூ வேர் ஆர் யூ டுடே, வாட் வில் யூ சே? I'll send him his GPS location. What do you think? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்ககிட்ட தேவன் கேட்கிறார், நீ எங்க இருக்கிறாய்ன்னு. உமக்கு தெரியும்னு சொல்லலாம். ஐ சி. அவருக்கு தெரியும், அவருக்கும் தெரியுமே. உங்ககிட்ட எல்லாம் கேட்குறாரு. ஓகே. வேற யாராவது சொல்லுங்க. ஞான வித்யா. அவர் கூட இல்லைங்கிறத அவர் சொல்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன சொல்லுவீங்க பதில்?
தெரியல பிரதர். ஆனா அவரு அது ஆதாம் மருத சொல்லுவா எங்க இருப்பேன்னு சொல்றேன். ஓகே. நம்முடைய ஆவிக்குரிய நிலையை நம்ம வந்து உணர்றதுக்காக ஆண்டவர் கேட்கலாம். ஆமென், ஆமென். வாட் இஸ் ஹிஸ் இன்டென்ட்? எதுக்காக கேட்கிறாரு? I am here, Lord. ஜிபிஎஸ் லொகேஷனுக்காக கேட்கிறாரு அவரு. சாலமன் என்ன No, சொல்லுங்க? I am here, Lord. ஐ எம் ஹியர். ஓகே, சாலமன். பிரதர் அப்படி இல்ல பிரதர், ஜிபிஎஸ் லொகேஷன் இல்ல பிரதர். என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறாரு பிரதர். நான் கரெக்டா எப்படி சொல்றேன்னு சொல்லி என்னுடைய நான் வந்து அவருடைய எதிர்பார்ப்பு படி எப்படி சொல்றது அவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு பிரதர். எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, கிராண்டிசன் என்ன சொல்லுவீங்க உங்ககிட்ட கேட்டா? கிராண்டிசன் வேர் ஆர் யூ? என்ன சொல்லுவீங்க? பிரதர் கொஞ்சம் அலர்ட் ஆகும் பிரதர். என்னத்துக்கு? இந்த கொஸ்டின் வரனாலே அப்போ ஓகே நம்ம கரெக்டா இருக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவேர்னஸ் வரும் பிரதர். ஐ சி. ஓகே, வாணி. கிராண்டிசன் பிரதர் சொன்ன மாதிரி தான். மேபி ஐ ஹாவ் டு திங்க், இவாலுவேட் வேர் இஸ் மை ஸ்டேஜ். எவ்வளோ தூரமாக ஆண்டவர்கிட்ட இருந்து இருக்கிறேன், இல்லாட்டி எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறேன், எங்கே ஆண்டவர் என்னை எதிர்பார்க்கிறாரு, அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னா, இந்த எல்லா கொஷின்ஸும் ஐ வில் திங்க். ஐ ஷுட் திங்க். நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், இன்னைக்கு ராத்திரியே கூட ஆண்டவர் பல பேரை கேட்க போறார். வேர் ஆர் யூ? பி ரெடி வித் ஆன்சர். Amen. தேவன் ஏவாளா அடுத்தது ஒரு கேள்வி கேட்டார். யாருக்காவது சொல்லுங்க பார்க்கலாம் என்ன கேட்டார்னு. ஏவாளுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். புசிக்க சொன்னது யார்? பழத்தை புசிக்க சொன்னது யாருன்னு. அப்படியா? தமிழ்ல அப்படியா இருக்கு? அந்த வசனத்தை யாராவது வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். வாட் இஸ் இட் தட் யூ ஹவ் டன்? நீ இப்படி செய்தது என்ன அப்படின்னு இங்க இருக்க சிஸ்டர்ஸ்ட கேட்கிறார் ஆண்டவர். வாட் இஸ் இட் தட் யூ ஹவ் டன்? இங்க இருக்க சிஸ்டர்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. The sisters tell, if God asks you, what is it that you have done? What will you say? என்ன சொல்வீங்க? நான் கேட்டாலே பயப்படுறீங்க. மத்தவங்க ஆண்டவர் கேட்டா நான் செய்தது தப்பு தான் சொல்லுவேன். நான் செய்தது தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஐ சி. நான் செஞ்சது தப்புன்னு சொல்லுவீங்க. ஓகே, வேற? நான் ஏவாள் இடத்துல இருந்திருந்தா இந்த அளவுக்கு அப்ப நாலேஜ் இருந்திருக்காது பிரதர். அந்த சர்ப்பம் வந்து கேட்டுச்சு, அதனால நான் பதில் சொன்னேன். அந்த மாதிரி தான் அப்போ இருக்கிற நாலேஜ் தகுந்த மாதிரி அவ்வளவுதான் சொல்லியிருப்பேன். ஐ சி. அதே மாதிரி தான் சொல்லியிருப்பீங்க நீங்க. ஓகே. தேவன் இந்த முதல் கப்பல்கிட்ட இந்த கேள்வி கேட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி இதுக்கு பதில் சொல்லிருப்பீங்க? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணுனாதான் நம்ம வந்து அவர் நமக்கு உங்ககிட்டயும் என்கிட்டயும் பேச போறார். நிச்சயமா பேசி கொண்டிருக்கிறார், இன்னும் பேச போறார். தேவன் நல்லவரா, அவருடைய நோக்கமெல்லாம் நல்லதா என்பதை குறித்து ஒரு சந்தேக விதையை சாத்தான் போட்டுட்டான். அதனால ஆதாமும் ஏவாளும் அவர்கள் இந்த காரியத்தில் கீழ்ப்படியாம போன உடனே தேவன் அவர்களை கண்டிக்க போகிறார் என்று நினைத்து கொண்டிருந்திருக்கலாம். அதனால்தான் ஒளிஞ்சுக்கிட்டாங்க அவர் வந்தபோது. ஒருவேளை ஜாஸ்மின் சிஸ்டர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த நேரத்தில் தேவனுக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு வெளிச்சம் இருந்துச்சான்னு தெரியல. மறைந்தாலும் ஒளிந்தாலும் அவருக்கு தெரியல. அவர் அந்த காரியம் நடந்தபோது அந்த சர்ப்பம் வந்து அவர்கிட்ட பேசும்போது கூட அவர் அங்கதான் பிரசன்னமாக இருந்தார்னு அவங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு தெரியல. அவங்க கனியை சாப்பிட்ட போது அவர் பார்த்து கொண்டிருந்தார், அதெல்லாம் தெரியல. ஆனால் இன்றைக்கு நமக்கு தேவனுடைய அன்பை குறித்தும் அவர் மன்னிக்கிறவர் என்பதை குறித்தும் அவருடைய சர்வ வியாபி, சர்வத்தையும் அறிந்தவர், இந்த காரியங்கள் எல்லாம் வேதத்தின் வெளிச்சத்திலே நமக்கு எப்படி அவருடைய ராஜ்யம் இயங்குகிறது என்பதை குறித்தெல்லாம் நமக்கு நல்ல ஒரு வெளிச்சம் இருக்குது. அதனால இன்னைக்கு எப்படி பார்க்கணும்னா, இன்னைக்கு ஆதாம் ஏவாளை போல நம்ம இடத்துல தேவன் அந்த கேள்விகளை கேட்கும்போது நிச்சயமா கேட்பார். இன்னைக்கு ராத்திரியே சில பேருக்கு கேட்பார், வேர் ஆர் யூ? கேட்கும்போது அது மனம் திறந்து அவரிடத்துல மன்னிப்பு கேட்கறது மாத்திரம் இல்லை, நம்ம தவறுகளை அறிக்கை செய்வது மாத்திரம் இல்லை, மனம் திரும்புவது, ரிப்பென்டன்ஸ்,
அவங்க ஒளிந்திருந்த ஆதாமும் ஏவாளும் வெளியே ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்திருந்தால் அவர்களுடைய பாவங்களை மன்னித்திருப்பார். நான் நிச்சயமாய் நம்புகிறேன். தேவனுடைய குணம் அப்படிதான். தேவன் மன்னிப்பதற்கு தயை பெருத்தவர். ஆனால் அவர்களுடைய தவறான பதில், அதையும் இதையும் பிளேம் பண்ணிக்கிட்டு மற்றவங்கெல்லாம் பண்ணுவது வந்து தவறான பதில் மாத்திரம் இல்லை, அவர்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தவறாக புரிந்து கொண்டதையும் காட்டுது. அவருடைய கர்த்தத்துவத்தை குறித்த ஒரு தவறான மனப்பாங்கு இருந்ததையும் காட்டுது. Their actual responses were not just wrong answers. It was a wrong understanding of God, who God is, and wrong attitude towards His Lordship. அந்த பதில் தான் நான் நினைக்கிறேன், அவர்களுடைய பதில் இருந்துச்சு பாருங்க. அவங்க அந்த பழத்தை உண்டதை விட தேவனுக்கு பதில் சொன்னாங்க பாருங்க, அதுதான் அவர்கள் முழுவதுமாய் விழுந்து போனார்கள். அவர்களுக்குள்ளே பாவ இயற்கை வந்துவிட்டது என்பதை உறுதிப்படுத்தியது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு ஆதாம் ஏவாள் செய்வது போல பல சமயங்களிலே நான் தவறி இருக்கிறேன். உங்களை பற்றி தெரியாது, ஒருவேளை நீங்கள் யாரும் தவறாமல் இருந்திருக்கலாம். ஐ ஹவ் ஃபெயில்ட் மெனி டைம்ஸ். ஆனால் தேவன் என்னிடத்தில் கேட்கும்போது, வசனத்தின் மூலமாய் பேசும்போது, ஆவியானவர் பேசும்போது, அல்லது சபையிலேயோ வேற இடத்துலையோ ஊழியக்காரர்கள் மூலமாய் அவர் இடத்துல கேள்விகளை கேட்கும்போது, அந்த நேரத்தில் மனம் திறந்து நான் அறிக்கை செய்து விட்டு விடும்போது தேவன் என்னை அணைத்துக் கொள்ளுகிறார். நிச்சயமாய் அணைத்துக் கொள்ளுகிறார். ஆதாமையை அவளை நிச்சயமாய் செய்திருப்பார். ஆனால் அந்த நாளில் அவர்களுடைய விழுந்து போன ஒரு நிலைமை அது உறுதிப்படுத்தியது. Did Adam and Eve get God's intent behind these questions? ஆண்டவருடைய நோக்கம், அந்த கேள்விகளை கேட்பதன் நோக்கம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியுதா? நாம் திருந்த வேண்டும், நாம் மாற வேண்டும் என்பதற்காக கேட்டார். ஆமென். பாருங்க, அந்த ஒரு பதில், அந்த மனுஷன் ஒரு ஆதாம் ஏவாள் சென்ற ஒரு பதில் மூலமாய் உலகமே இருண்டது. தவறான பதில் மூலமாய். ஆமென். இன்னும் வரப்போகிற அடுத்த வாரத்தில் கூட இன்னும் இதை தொடர்ந்து சிந்திக்க போகிறோம். சரியான தேவன் கேட்கும்போது அதனுடைய சரியான பதில், சரியான ரெஸ்பான்ஸுக்கு தமிழில் பதிலுக்கு மேலே அது நாம் எப்படி அதற்கு மறு உத்தரவு கொடுக்கிறோம் என்ற ஒரு காரியத்தின் மூலமாய் நம்முடைய விசுவாச வாழ்க்கை நிச்சயமாய் உயரும். ஆமென்.